அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணுறேன். ஃபுல் செட் ஆஃப் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஒரு 7 புக்லெட் வந்து உங்களுக்கு காம்போ ஆஃபரில் கொடுப்பேன். ஸோ இந்த 7 புக்லெட் பார்த்தீங்கன்னா 10 சாப்டருக்கான எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 8000 ப்ராப்ளம்ஸ் கிட்ட டோட்டலாகவே கவர் பண்ணி வந்துடும். ஓகேங்களா? ஸோ வேணுன்றவங்க இந்த எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கி படிங்க. ரொம்ப ஒர்த்தான புத்தகம். ஒவ்வொரு கொஷின் கலெக்ஷனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிலபஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி நீட்டாக கேட்டிருப்பேன். ஸோ நிறைய கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே போல் எவ்ரி வீக் சண்டே டெஸ்ட் பேட்ச் போட்டு வரேன். ஒவ்வொரு சண்டேக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செகண்ட் சிலபஸை கொடுத்துட்டு இது நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லி அந்த சிலபஸ் வந்து கவர் பண்ணி கொடுக்குற மாதிரி டெஸ்ட் சீரியஸ் ரெடி பண்ணிட்டு வரேன். வேணுன்றவங்க டெஸ்ட் பேட்ச் சீரியஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பிக்கு வந்து ஒரு 7 புக்லெட் வரும். இந்த 7 புக்லெட்னு கேட்டு வாங்குங்க. ஸோ நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. பட் என்ன டீட்டெயில்ஸ்னு தெரியாமல் ஜஸ்ட் தம்ப்லைன் மட்டும் பார்த்துட்டு கால் பண்ணுறீங்க. ஸோ 7 புக்லெட் வந்து உங்களுக்கு வந்து எம்சிக்யூ கலெக்ஷன் வந்துடும். டோட்டலாக எம்சிக்யூஸ் கலெக்ஷன்ஸ். ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 சாப்டருக்குமே இருக்கும். 10 சாப்டருக்கான எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் வித் சொல்யூஷனோட கொடுத்துருப்போம். ஓகே, எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் ஃபார் 10 சாப்டர்ஸ். ஓகே, வித் டீட்டெயில் சொல்யூஷன். எல்லாத்துக்குமே சொல்யூஷன் போட்டிருப்பேன் வித் டீட்டெயில் சொல்யூஷன். அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா புக்லெட் ஒன்று கொடுப்பேன். உங்களுக்கு வந்து 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட் ஒன்று வந்துடும். அதே போல் ஃபுல் செட்டு மெட்டீரியலுமே தனியாக அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு ஃபுல் செட்டு மெட்டீரியல் வேணுமா இல்லை எம்சிக்யூஸ் வேணுமா அப்படின்றது நீங்கள் கேட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கு வந்து ஒரு 15000 கொஷின் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த 15000 கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 10 சாப்டருக்கான கொஷின் கலெக்ஷன் தான். ஸோ இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 சாப்டருமே கொஷின் கலெக்ஷன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டேன். அதே போல் ஃபுல் செட்டு மெட்டீரியல் பிஜிக்கு அவைலபிளாக இருக்குது. பிஜிக்கும் டெஸ்ட் பேட்ச் போயிருக்கு. ஃபுல் செட்டு மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க நீங்கள் டெஸ்ட் பேட்சும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் மெட்டீரியல்ஸ் மட்டும் தனியாக வேணும் அப்படின்னா நீங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து தனியாக பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை சார் எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா நீங்கள் கம்பைண்டாக போத் டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் கேட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கும் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. எல்லாமே கொஷின்ஸ் இந்த பேட்டர்னில் தான் இருக்கும். த விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் எவ்ரிவேர்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த ஃபங்க்ஷன் வந்து அட் 0ல நாட் டிஃபைன்டு அட் x ஈக்குவல் டு 0 கேஸுக்கும் இதுவுமே வந்து அட் x ஈக்குவல் டு 0ல நாட் டிஃபைன்டு. ஸோ இது வந்து நாட் கண்டினியூஸ் எவ்ரிவேர். ஓகே, எவ்ரிவேர். ஸோ எந்த பாயிண்ட்லையுமே இது கண்டினியூஸ் கிடையாது. பட் இது கண்டினியூஸ் எவ்ரிவேர். f of x ஈக்குவல் டு x ஸ்கொயர்ன்றது கண்டினியூஸ் ஆன் ஆர். ஸோ அப்படின்னும் போது கண்டினியூஸ் எவ்ரிவேர்னு சொல்லுவோம். ஸோ இது போல் உங்களுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே நீட்டாக கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் சொல்யூஷன் கண்டென்ட். இப்படி தான் இருக்கும். ஓகே, சீக்வன்ஸ் இஸ் கால்டு கோசி சீக்வன்ஸ் இன் மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் xn, xm எனி பேர் ஆஃப் n, nக்கு டென்ஸ் டு 0 as m, n டென்ஸ் டு இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது இது வந்து கோசி சீக்வன்ஸோடைய எப்சிலன் ஆர்க்கு மட்டும் பேசலாம். இல்லைனா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாகவும் அந்த கண்டிஷன்ஸை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது லிமிட் சுப்ரீம், லிமிட் இன்ஃபிமம் கேட்குறாங்க. ஸோ சுப்ரீம் ஆல்வேஸ் 1, இன்ஃபிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0. ஸோ இன்ஃபிமம் ஆஃப் த செட் வந்து 0, சுப்ரீம் ஆஃப் த செட் வந்து 1. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கோல்டுபர்க் ப்ராப்ளத்தில் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் இதெல்லாம். ஸோ 10 சாப்டருக்குமே நீட்டாக கொடுத்துட்டேன். எந்த சாப்டருக்குமே கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து இது டோட்டலாகவே வந்து ஒரு 8000 ப்ராப்ளம்ஸ் கிட்ட வந்துடும். வேணுன்றவங்க புக் பண்ணி படிங்க. அதே போல் ஃபுல் செட்டு மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் நம்பர் தியரி பேஸ் பண்ண கொஷின், பேசிக் அல்ஜிப்ரா இருக்கு இல்லைங்களா, அது. இப்போ டிஸ்டிங் ப்ரைம்ஸாக இருந்தால் ஆயிலர் டோஷன் ஃபங்க்ஷனோட வேல்யூ ஒன்று n into 1 minus 1 by p1 and so on 1 minus 1 by pk. இது வந்து டெஸ்ட் போட்டு பார்க்கறதுக்கு கொஷின். இதுக்கு சொல்யூஷன் இருக்கா சார்னு அதை பாருங்க. இந்த சொல்யூஷன் வந்து அடுத்த பிடிஎஃப் லாஸ்ட்டில் உங்களுக்கு அட்டாச்மெண்ட் பண்ணியிருப்பேன். இதில் இருக்கிற ஒவ்வொரு கொஷினுக்குமே டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். வித் டெஸ்ட் பேட்சோட இருக்கும். கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் இதை பை பண்ணி படிங்க. ரொம்ப ஒர்த்தபிள் மெட்டீரியல். நீங்கள் வந்து இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து நிறைய இன்ஸ்டியூட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்னன்னு சொல்லி கொடுத்தா என்னோட ஃப்ரெண்டு தான் அவர். ஸோ நானும் அவரும் வந்து இந்த மெட்டீரியலை ரெடி பண்ணோம் அப்படின்னு கூட உங்களுக்கு சொல்லி பாருங்கள். சம் ஆஃப் டிவைசஸ் டோட்டலாகவே சம் ஆஃப் டிவைசஸ் ஆஃப் எனக்கு ஃபார்முலா வந்து இது ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து மெட்டீரியல்ஸ் வெளி சோர்ஸ் பார்த்து அதுக்கான சொல்யூஷன், இது வந்து டெஸ்ட் போட்டு பார்க்குறது அதுக்கான சொல்யூஷன். ஒவ்வொரு ஏரியாவும் கொடுத்துருவேன். ப்ரைம் நம்பர்ஸ், காம்போசிட் நம்பர், ஆயிலர் ஃபங்க்ஷன், கான்கரன்ஸ் அதை பேஸ் பண்ணி அப்படியே கொஷின் வந்துட்டு பாருங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். வில்சன்ஸ் தேரம், பிகார்ட்ஸ் தேரம், லிட்டில் பிகார்ட்ஸ் தேரம், ஃபெர்மாட்ஸ் தேரம், இதை பேஸ் பண்ணி மொத்த கொஷினுமே வந்து இது எம்சிக்யூ கலெக்ஷனாக இருக்குங்க. ஸோ ரொம்ப ஒர்த்தபிள் மெட்டீரியல். சிஎஸ்ஆர் நெட் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறவங்களும் இந்த மெட்டீரியல் வாங்கி படிங்க. உங்களுக்கு நிறைய பேசிக்ஸ் ஈஸியாக கவர் ஆகிடும். அதே போல் சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு தனியாகவே எம்சிக்யூஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் தனியாக ப்ரொவைட் பண்ணுறேன். பாருங்கள், இது வந்து சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கான எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் புக்லெட் தான் அது. இதுவுமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, பிஜிடிஆர்பிக்குமே ஃபுல் செட்டு மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது.
இதனுடைய கிளாஸ் இது வந்து பிஜிடிஆர்பி புக்லெட்டு இல்லைங்களா? ஸோ இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு எம்சிக்யூஸ் ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ இது வந்து ஒரு 3000 கொஷின் தனியாக இருக்கும் இதில் மட்டும் தனியாக. ஸோ மொத்தமாக உங்களுக்கு 15,000 கொஷின் சொன்னேன் இல்லைங்களா? இது ஒரு புக்லெட்டு. ஸோ இதில் வந்து இன்னும் ஒரு 2 புக்லெட் சேர்ந்து வரும் டெஸ்ட் சீரியஸ் கொஷின் புக்லெட் மாதிரி. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு எம்சிக்யூ கலெக்ஷன் சொல்யூஷனோட போட்டிருக்கும். பாருங்க நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர் ஆஃப் இசட் என்னன்றதை கேட்குறாங்க. பைலட் ஃபங்க்ஷன் க்ளோஷர் ஃபங்க்ஷன் பை ஆஃப் என். ஸோ பை ஆஃப் 20 வேல்யூ வந்து 8. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் சைக்கிளிங் கேட்குறாங்க. ஸோ நாட் சைக்கிளிங் போது உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Z2 கிராஸ் Z2 இது வந்து ஃபைனட் அப்ளியன் குரூப்பு பட் நாட் சைக்கிளிக். ஏன்னா இது எப்போ சைக்கிளிக்காக இருக்கும்னா சப்போஸ் ZM கிராஸ் ZN ஃபார்மேட் வந்து எப்போ சைக்கிளிக் அப்படின்னா இப்போ ஒன்லி ஜிசிடி ஆஃப் M, Nோட வேல்யூ வந்து 1 கோ பிரைமா இருக்கும் இது ரெண்டு நம்பரும். பட் இதனோட வேல்யூ பாருங்க M = 2 N = 2 சப்செட் பண்ணும்போது ஜிசிடி வேல்யூ வந்து உங்களுக்கு 2 வரும். விச் இஸ் நாட் கோ பிரைம். ஓகே, ஸோ அதனால வந்து நாட் சைக்கிளிக்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் 5 சைக்கிளிங் S5 கேட்குறாங்க பாருங்க. நம்பர் ஆஃப் K சைக்கிளிங் Sn வந்து n ஃபேக்டோரியல் பை K × n - K ஃபேக்டோரியல். ஸோ N = 5 K = 5 சப்செட் பண்ணும்போது 5 ஃபேக்டோரியலோட பை 5 × 5 - 5 ஃபேக்டோரியல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 24 வந்து நிற்கும். ஸோ நம்பர் ஆஃப் 5 சைக்கிளிங் S5 ஃபார்முலா இதுதான். சப்போஸ் இதுக்கே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். த நம்பர் ஆஃப் 7 சைக்கிளிங் இன் S10க்கு என்ன வரும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நார்மல் சப்ரூப். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் SN 3 பார்த்தீங்க அப்படின்னும் போது HN 3 பார்க்கும்போது 2 வருது தான். பட் இது எல்லாமே 3 வந்துடும். இதெல்லாம் நார்மல் வராது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் இருக்கு. ஸோ நீங்கள் அதுதான் சொல்கிறது. நீங்கள் கிளாஸ் கவனிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கண்டென்ட் வந்து வீடியோ கொடுப்பேன். எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் ஒர்த்தான மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருமே இந்த அளவுக்கு ஒரு நல்ல செட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது வித் சொல்யூஷனோட எம்சிக்யூ ஃபார்மேட்டில் என்டையர் சிலபஸை. அதனால தான் சொல்கிறது இந்த புக்லெட்ஸ் வந்து வாங்கி படிங்க. இது வந்து கிளாஸ் ஈக்குவேஷன் தெரியுதுங்களா? காஞ்சிகி கிளாஸ் ஈக்குவேஷனை ரைட் பண்ணுறது. கிளாஸ் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபைனல் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். சென்ட்ரல் ப்ளஸ் காஞ்சிகேட் கிளாஸஸ் இன் ஜி ஃபார் எவ்ரி எலமெண்ட் இன் ஜே இன் ஜி. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக அங்கே குரூப் தேரிலாம் வந்து 10 சாப்டருக்கும் நீட்டாக ரெடி பண்ணியாச்சு. இந்த கொஷின் கலெக்ஷன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டா போதுமானது. ரொம்ப ஒர்த்தான மெட்டீரியல். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது ஒவ்வொரு செட் ஆஃப் எம்சிக்யூஸ் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்குமே தனித்தனியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சாப்டர் படிக்கிறீங்க அப்படின்னா சாப்டருக்கான எம்சிக்யூஸ் மொத்தமாக கொடுத்துருப்பேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் அண்ட் ஐடியல்னு கேட்குறாங்க. f of 0 = 0 0.0 கொண்டு போகிறது இது எல்லாமே நாட் ஐடியல். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் ஏன்னா 0 எலமெண்ட் உள்ள வரணும்ல, அப்போ அது மட்டும் தான் இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃபைனைட் ஃபீல்டு வந்து பிரைமாக இருக்கும். ஸோ எக்ஸ்டென்ஷன் ஃபீல்ட் ஆஃப் டிகிரி என்ன, இது வந்து ஒரு பாலினாமியல் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆல்ஃபா = ரூட் அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் - 2 = 0. அப்போ பாலினாமியல் வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா அதோட டிகிரி தான் இந்த ஃபீல்டு எக்ஸ்டென்ஷனோட டிகிரியாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்களேன் மொத்தமாக இருக்கும். இந்த பாலினாமியல் இர்ரெடியூசிபிள் ஓவர் Q R C சொல்லி கேட்குறாங்க. ஸோ சியில் ரெடியூசிபிள், ஆரில் இர்ரெடியூசிபிள், அவ்வளோதான். ஒரு R and Qல இர்ரெடியூசிபிள். ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்ன ஃபைனல் ஃபீல்டு வந்து P4 எலமெண்ட்ஸ் இருக்கும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்களேன். இதையே நான் மொத்தமாக கிளாஸ் போட்டுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் இந்த மெட்டீரியல் உங்கள் கையில் இருக்கிறது ரொம்ப பாருங்கள். டுயல் பேசிஸ் கேட்குறாங்க பாருங்கள். ஸ்டாண்டர்ட் பேசிஸ் யூஸ் பண்ணி வாட் அபவுட் டுயல் பேசிஸ் அப்படின்றது கொஸ்டினாக கேட்குறாங்க. லீனியர் அல்ஜிப்ரா கொஸ்டின்ஸ்லாம் மொத்தமாக வச்சிருக்கேன். நார்ம் லென்த் கண்டுபிடிக்கிறது, ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் ஏரியாவும் இதில் கொஸ்டினாக இருக்கும். ரொம்ப ஒர்த்தான மெட்டீரியலுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கொஸ்டின் புக்லெட்டை நீங்கள் நிறைய இன்ஸ்டியூட்டில் பார்ப்பீங்க. ரொம்ப ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட்லேயே நம்மள்ட்ட வந்து வச்சு இந்த புக்ஸ்லாம் வாங்கி படிங்க, இந்த மெட்டீரியல் இருக்குது, நான் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னே சொல்லி என்ன பண்ணுறாங்க, இந்த மெட்டீரியல் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் நிறைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் இதுலேயும் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு கொடுக்குறது மினிமம் கண்டென்ட் மட்டும்தான். ஸோ அதை உங்களை எவ்வளோ வேணால் ஃபேக் பண்ண சான்சஸ் இருக்குது. அதனால் டேரெக்டாகவே என்னோட நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள். ஸோ 9384686847 சந்திரன் வீண் வரும். ஓகே, ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் செட்டு பிஜி யூஜி மொத்த மெட்டீரியலும் வந்துடும். எல்லாமே கொடுத்துட்டேன். உங்களுக்கு எந்த ஏரியா கொஷின்ஸ் கேட்டாலும் அதில் இருக்கும். ஓகே, ஸோ மிஸ்ஸே ஆகாது அந்த அளவுக்கு கொஷின். இதெல்லாம் வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தெரியுதுங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக ODPடியில் பேஸ் பண்ணி கேட்ட கொஷின்ஸ். ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்லாம் நிறையா இருக்கும் கொஷின் இதில். இதை பாருங்கள், ரெக்கரன்ஸ் ரிலேஷன் ஆஃப் த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. ஓகே, ஸோ உங்கள் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் 2 ப்ராப்பர்ட்டியுமே ஒரே கொஷினாக கேட்டேன். இதை மைண்டில் நிறுத்தணும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராட்ரிக்ஸ் பண்ணலாம் பார்த்தா லெஜெண்டர் பண்ணலாம் 1/2 power n ஃபேக்டோரியல் இன்ட்டு nth டெரிவேட்டிவ் ஆஃப் x ஸ்கொயர் மைனஸ் n ஹோல் பவர் n. ஓகே, ஸோ இதெல்லாம் பாருங்க. இந்த வெயிட்டட் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. அர்மெட் பண்ணலாமோட வெயிட்டட் ஃபங்க்ஷன் e power minus x. இது எல்லாமே வந்து உங்களுக்கு புக் பேக் கொஷின். அதே போல் புக்கில் லைன் பை லைன் இருக்கிற ஜெனடிக் ஃபங்க்ஷன் பார்த்தா லெஜெண்டர் பண்ணலாம் 1/√(1 - 2x × t²). ஸோ கம்ப்ளீட்டாக இருக்குங்க. ஸோ இந்த கொஷின் கலெக்ஷன்லாம் சும்மா வேறு மாதிரி இருக்கும். மிஸ் பண்ணுறாதீங்க, வாங்கி படிங்க. நிறைய கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் டைம் அதுக்குன்னு சொல்கிறது, கொஷின் கலெக்ஷன்ஸ் வாங்கிட்டாவே உங்களுக்கு போதும், அதில் மொத்தமும் கவர் ஆகிடும்.
அதை நீங்கள் நிறைய நல்லா பேஸ் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே இங்கே பாருங்கள் ஒரு இந்த சி ஆஃப் 0, செட் ஆஃப் ஆல் கன்யூஸ் நாம் லீனியர் ஸ்பேஸில் வந்து இது சுப்ரீம் நாமில் ஒரு ஆப்ரேட்டர் டிஃபைன் பண்ணுறேன். இதனுடைய நாம் டி வேல்யூ என்ன இருக்கும், சுப்ரீம் நான் வரும் ஆல்மோஸ்ட் 1. ஏன்னா இதனுடைய லென்த் ஆஃப் இன்டர்வல் 0 to 1 தான். எந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய மேக்ஸிமம் டைம்ஸ் வந்து ஈக்குவலன்ட் நம்ம போகும். ஸோ அப்போ அந்த சுப்நாமலோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1ன்றதால நீங்கள் சிம்பிளாக இதை முடிச்சுட்டு போகலாம். ஓகே, ஸோ ஆப்ரேட்டர்ஸ் வந்து எல்லாம் பாருங்கள், மேட்ரிக்ஸோடைய நாம் ஆப்ரேட்டர்ஸ் வேல்யூஸ் இது எல்லாமே வந்து இதே ஸ்டாண்டர்டுக்கு அப்படியே யூஜி இருக்கும். ஓகே, ஸோ அதே போல் சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டேன். உங்களுக்கு என்ன தேவை எல்லாமே இருக்கும். இந்த புக்லெட்ஸ் தான் உங்களுக்கு கொரியர் போடுவேன். இப்போ பாருங்கள், பிஜிக்கு வந்து இந்த 7 புக்லெட்ஸ் கொரியர் வந்துடும். ஸோ ப்ரீவியஸ் இயர் டீடைல் சொல்யூஷன், எம்சிக்யூ கலெக்ஷன், டெஸ்ட் சீரியஸ் 2 புக்லெட்டு, ஃபார்முலா புக்லெட்டு, கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் சீரியஸ், அப்புறம் ஹைலி இம்பார்ட்டன்ட் யூடியூப் கண்டென்ட் வீடியோஸ். ஸோ இந்த புக்லெட்ஸ் தனியாக கொடுத்துருவேன். ஓகே, அதே போல் ஒவ்வொரு டெஸ்ட் கொஸ்டின் ஏரியாவே நான் டிஸ்கஸ் பண்ணி வீடியோவும் போட்டுருவேன். கம்ப்ளீட்டாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து வீடியோவும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன், ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட், ஜெனரல் சொல்யூஷன், சிங்குலர் சொல்யூஷன் எல்லாமே இருக்குங்க. ஓகே, கிளைரேட்ஸ் ஃபார்மு, சார்பீஸ் மெத்தடில் கொஷின்ஸை சால்வ் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிடி, செகண்ட் ஆர்டர் பிடி, லீனியர் ஹோமோஜினியஸ், நான் லீனியர் எல்லா ஏரியா கொஷின்ஸுமே வந்து நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த கொஷின் புக்லெட்ஸ்லாம் வாங்கி படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்தான விஷயம். அதே போல் புக்லெட்டை ரிசீவ் பண்ணிட்டு டெஸ்ட் பேட்ச் கரெக்டாக சொல்லிவிடுங்க. சார் இந்த நம்பர் எனக்கு டெஸ்ட் பேட்ச் சீரிஸில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் டெஸ்ட் பேட்ச் சீரிஸில் உங்கள் நம்பரை ஜாயின் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு பெரிய பார்சல் வரும். இந்த யூஜிடிஆர்பி மொத்த செட்டாக வேணும் அப்படின்னா ஒரு 30 kg பார்சல் அது ஃபுல்லாக படிங்க. அதுபோல் பிஜிடிஆர்பிக்கு ஒரு 35 kg பார்சல் வரும். ஆனால் கொஞ்சம் வெயிட் அதிகம் இல்லைங்களா, கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஆன்டிடன் மெட்டீரியலோடைய கண்டென்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ்னா எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இருக்கும் பாருங்க. இல்லை டிபி லீனியர் ஆப்ரேட்டர் ஃபைனல் டெஃபினிஷன் ஆஃப் டெஸ்ட் ஸ்பேஸ் ஓர் பி சப்போஸ் த மினிமல் பாலினாமியல் டியாக இருந்தால் விச் இஸ் டிகம்போஸ் இன்டு ப்ராடக்ட் ஆஃப் லீனியர் ஃபேக்டர். ஸோ எந்த ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய மினிமல் பாலினாமியல் வந்து ரைட் ஹேண்ட் இந்த ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ஃபேக்டராக இருக்கும்போது அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து டயக்னாசபிளாக இருக்கும் அப்படின்றது ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. நில்போர்டன் ஆப்ரேட்டரோட டெஃபினேஷன் கேட்டிருக்கேன் பாருங்களேன். ஸோ கம்ப்ளீட்டாக இருக்குங்க. ஓகே, மினிமல் பாலினாமியல்னா என்ன, கேரஸ்டிக் பாலினாமியல்னா என்ன, ஸோ மினிமலுக்கும் கேரஸ்டிக் என்ன ரிலேஷன், அன்இக்லேட்டிக் பாலினாமியல்னா என்ன, ஸோ அன்இக்லேட்டிக் பாலினாமியல் ரிலேஷன்ஸ் என்ன சொல்ல வருது அப்படின்றதுலாம் நீட்டாக இருக்கும். ஸோ அதே போல் இது பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ டயக்னாசபிள் ஆப்ரேட்டருடைய ஃபைனல் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் லீனியர் காம்பினேஷன் எழுதலாம். ஸோ எல்லாமே வந்து ஏகன் ஸ்பேஸோடைய வேல்யூ வச்சு எழுதிக்கலாம் அப்படின்றதெல்லாம் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த மெட்டீரியல். ஓகே, அதே போல் உங்களுக்கு ரியல் அனாலிசிஸ், லீனியர் அல்ஜிப்ரா, குரூப் தியரி, ரிங் அண்ட் ஃபீல்டு தியரி செப்பரேட்டாக கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் எம்சிக்யூஸ் பை பண்ணிக்காதவங்களும் சரி, டெஸ்ட் பேட்ச் சீரிஸில் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். ஃபுல் செட் ஆஃப் மெட்டீரியல் நான் ப்ரொவைட் பண்ணுறேன், அதுவுமே கேட்டு வாங்குங்க. ஓகே ஃபைன், இது வந்து மெட்டீரியல் டீட்டெயிலுக்கான அப்டேட்டு. ஸோ அடுத்தடுத்து நீங்கள் வந்து எதனா என்கொயரி வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.